ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம கார்டனில் இருக்கிற சாமந்தி செடிகள் மொட்டு வச்சு பூக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இந்த நேரத்தில் அதுக்கு சரியான பராமரிப்பும் தேவையான உரங்களும் நம்ம கொடுக்கணும். உரங்களையும் தாண்டி செடிக்கு தேவையான வெயிலும் கிடைக்கணும். ஒரே தொட்டியில் நெருக்கமாக பல செடிகளை வச்சாலும் அதுக்கு சத்து குறைபாடும் தண்ணி குறைபாடும் ஏற்படும். அதெல்லாம் நம்ம கவனித்து கரெக்டாக பண்ணணும். இப்போ நம்ம உரம் கொடுக்குறத பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சே இவ்வளோ சத்தான ஃபெர்டிலைசர் நான் தயாரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை செடிகளுக்கு கொடுத்துடலாம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை செடிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணை லூஸ் பண்ணி நம்ம விடணும். நல்லா கிளறி மண்ணுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை திட உரங்கள் கொடுத்து மண்ணை நல்லா பொழப்பாக வச்சுருக்கணும். திட உரங்கள் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் மண் காற்றோட்ட தன்மையாக நம்ம எந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் இருக்கிற சத்துக்கள் மண்ணில் தங்க முடியும். நம்ம வெறும் லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அதனால் சத்துக்கள் செடிக்கு போய் சேராது. இப்போ நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துடலாம். மண்ணை இந்த மாதிரி முதல்ல நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கிடுறேன். களைச்செடிகளெல்லாம் அப்பப்போ எடுத்துடணும். நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிடுங்க. செடிக்கு தேவையான அளவு மட்டும் ஊற்றலாம். நிறைய ஊற்றி தொட்டி ஹோல்ஸ் வெளியே போகிற அளவுக்கு நம்ம ஊற்றக்கூடாது. ஒரு அரை மக்கு அளவுக்கு ஊற்றிக்கலாம். சின்ன செடிகளுக்கெலாம் ஒரு அரை கிளாஸ் அளவே ஊற்றி விட்டால் போதும். இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸை சாயந்தரம் நேரத்தில் தான் மண்ணுக்கு கொடுக்கணும். அப்போ தான் மண்ணில் நுண்ணுயிர்கள் நிறைய பெருக முடியும். இப்படி சத்தான உரங்கள் நம்ம கொடுக்கறதுனால செடிகள் பெரிய பெரிய பூக்களாகவும் பூக்கும். அந்த பூக்கள் நல்ல டார்க் கலராகவும் இருக்கும். இதை சாமந்தி செடிக்கு மட்டும் இல்லை, எல்லா வித செடிக்கும் ஊற்றலாம். பூச்செடிகள், பழச்செடிகள், காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ரோஜாவுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுனால நிறைய துளிர்களும் விடும், மொட்டுக்களும் நிறைய வைக்கும். இப்போ இந்த ஃபெர்டிலைசர் எப்படி தயாரிச்சோன்னு பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிற பொருள் எல்லாமே நமக்கு வீட்டில் ஈஸியாக கிடைக்கிறது தான். ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக வெங்காயத்தோல் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 4 கொட்டைப்பாக்கு எடுத்திருக்கேன். கொட்டைப்பாக்கு சாமி கும்பிட்றதுக்கெலாம் வைப்போம். அப்படி உங்களுக்கு கொட்டைப்பாக்கு கிடைக்கலன்னா நீங்கள் மாதுளப்பழத்தோல் கூட எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 3 வாழைப்பழத்தோலும் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தோல் எந்த விதமான வாழைப்பழத்தோல்னாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது டீ தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கிட போகிறோம். இந்த 4 பொருளை வச்சு தான் தயாரிக்க போகிறோம். வாழைப்பழத்தோலை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கிட்டேன். பாக்கையும் உடச்சி சின்ன சின்ன துண்டுகளாக ஆக்கிட்டேன். இப்போ டீ தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். டீ தூளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அப்புறமா மெக்னீசியம். அது தவிர டேனிக் ஆசிட்னு ஒரு ஆசிடும் இருக்குது. பாக்குலேயும் அந்த டேனிக் ஆசிட் இருக்குது. வெங்காயத்தோலில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. வாழைப்பழத்தோல்லையும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம் எல்லாமே இருக்குது. நான் இங்கே 1 லிட்டர் தண்ணியில் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டுடுறேன். இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு மேலே கொதிக்க வச்சோன்னா அதில் உள்ள சத்துக்கள் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கொதி நல்லா வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இன்றைக்கி நைட்டு நம்ம செய்கிறோம், நாளைக்கு சாயந்தரம் செடிகளுக்கு கொடுத்துடலாம். அது வரைக்கும் மூடி போட்டு ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் தயார் பண்ணி வச்சு 24 மணி நேரம் ஆக போகுது. தேவையான அளவு தண்ணி கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துடலாம். எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட பொருட்களில் உள்ள சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கியிருக்கு. இப்போ நம்ம 1 லிட்டர் ஃபெர்டிலைசர் தயார் பண்ணோம். அதில் 2 லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ரா கலக்க போகிறோம். நல்லா ஃபில்டர் பண்ணி செடிக்கு ஊற்றலாம். இதில் உள்ள சக்கையை கம்போஸ்ட் பின்னில் போடலாம். அப்படி இல்லைன்னா பெரிய செடிகளுக்கு மண்ணில் புதைச்சி விட்டுறலாம். இப்போ நம்ம தயாரித்த இந்த சத்தான ஃபெர்டிலைசரை சாமந்தி செடிகள் மட்டும் இல்லை, நம்ம கார்டனில் இருக்கிற எல்லா செடிகளுக்குமே கொடுத்துடலாம். இந்த சீசனில் நம்ம சாமந்தி செடிகள் பூத்து குலுங்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.